ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 143:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாவமும் பாடுகளும் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தருடைய வழிகளில் தடுமாற்றமின்றி நடப்பதற்கு அனுதினம் அவரது சமூகத்தை நாம் தேட வேண்டியது முக்கியம். தேவன் தமது கருத்தில் கொடுத்த பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து முடிக்க தினமும் அதிகாலை நேரத்தில் பரமனின் பாதத்தை நாடினார்கள் தேவ பக்தர்கள். தன்னை அழைத்த தேவனின் முன்னிற்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருந்தார். தேவனை ஆராதிக்க ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதிகாலையில் எழுந்தார் யாக்கோபு. மோசே தேவனை தரிசிக்க அதிகாலையில் சீனாய் மலையில் வந்து சேர்ந்தார். அன்னாலும் எல்கானாவும் அதிகாலையில் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். யோபு சர்வாக தகன பலிகளை செலுத்த அதிகாலையில் எழுந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து வனாந்தரமான இடத்தில் ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, அதிக சந்தடியற்ற அதிகாலை நேரமானது அமர்ந்த தண்ணீரை போன்றது. நமது உள்ளங்களில் எவ்வித மன அழுத்தங்களோ கலக்கங்களோ இல்லாத நேரம் அது. அதிகாலை நேரம் கர்த்தரின் சமூகத்தை தேடுவதற்கு சிறந்த வேளையாகும். அதனாலேயே தேவ பக்தர்கள் பொழுது புலர்வதற்கு முன்பாக எழுந்திருந்து அமைதியான வேளையிலே தேவனின் சத்தத்தை கேட்க அவர் பாதத்தை நாடி சென்றார்கள். தேவ பிள்ளைகளே, பாடுகள் நிறைந்த வாழ்க்கையிலே உங்களை அன்போடு தேற்ற, உங்கள் விண்ணப்பங்களை கேட்க, உங்களை வழிநடத்த, உங்களை போதித்து புத்தி சொல்ல, உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கும் அன்பர் இயேசுவின் பாதத்தை அதிகாலையில் நாடுங்கள். அவர் தாமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை காத்து வழி நடத்துவார். காலைதோறும் புது புது கிருபையால் நன்மையால் நிறைத்து மகிழ்ச்சியாய் சாட்சியாய் வாழ தேவன் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். தேவனே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எங்கள் உள்ளத்தின் வறுமையை நீக்கி உமது தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி அருளும். தேவனே, நீர் எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கிற அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அனுதின தேவைகளை சந்திப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் போஷிப்பதற்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உங்க ஆசீர்வாதமும் பராமரிப்பும் கண்காணிப்பும் ஆலோசனையும் உதவியும் தந்திட ஜெபிக்கிறோம். மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போன மக்களது விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். உபத்திரவங்கள், பாடுகள், கலக்கங்கள், துன்பங்கள், மன வியாகுலத்தோடு இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் மக்களின் கண்ணீர் கதறுதலை மாற்றி ஏற்ற நேரத்தில் ஏற்ற பதில் தந்து ஆசீர்வதிக்க விண்ணப்பிக்கிறோம். மிஷனரிகள் மற்றும் ஊழியர்கள் பணித்தளங்களில் மதவாதிகளால் சந்திக்கிற பிரச்சனைகள், சுவிசேஷ பணிகளுக்கு துன்பங்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படவும், ஆராதிக்கும் ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும், ஊழியத்திற்கு தடைகள் அகலவும், ஊழியர்கள் பயணத்திற்கேற்ற வாகனங்கள் கிடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். 10th+2 தேர்வு எழுத இருக்கும் அனைத்து மாணவர்களும் பயங்கள் நீங்கி கர்த்தர் தரும் ஞானத்தால் நிறைந்து பரீட்சைகள் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடையவும் மன்றாடுகிறோம். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு இரக்கம் செய்த தேவன் குழந்தைக்காக ஜெபிக்கும் தம்பதியரை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும், கடன்களை தீர்த்து மன சமாதானமாக வாழவும் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் வெறுப்போடு தற்கொலை எண்ணங்களினாலே தவறான முடிவுக்குள்ளாகி மன அழுத்தத்தோடு உள்ளவர்கள் தப்புவிக்கப்படவும், உன்னதமானவரின் செட்டையின் நிலையிலே பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்ப ஸ்திரீகளுக்கு கர்த்ததாமே அடைக்கலமும் பலனுமாய் இருந்து பயங்களை நீக்கி சுகப்பிரசவத்தை தந்தரல ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய வயதில் படுக்கையில் உள்ளவர்கள் இளைப்பாறுதல் அடையவும், நீண்ட நாட்களாக வியாதியினால் வருந்துபவர்கள் மற்றும் விபத்துக்களினால் எலும்பு முறிவுகளோடும் பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டு சிகிச்சை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி பூரண சுகம் பெற்று வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
உலகம் எங்கும் யுத்தத்தினாலும் வெள்ளத்தினாலும் வெப்பத்தினாலும் பஞ்சத்தினாலும் மக்கள் படும் வேதனைகள் நீங்கவும் உயிர் பலிகள் தடுக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ஆளுமை பணியில் இருக்கும் ஜனாதிபதி, பிரதமர், மாநில முதல்வர்கள், ஏனைய அமைச்சர்களை கர்த்தர் ரட்சித்து இன மத மொழி வேறுபாடின்றி மக்களை வழிநடத்தவும் ஒவ்வொரு மாநிலங்களும் சமாதானத்தோடு தங்கள் பணிகளை செய்வதற்கு மத்திய அரசு பாரபட்சமின்றி செயல்பட கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தனியார் மற்றும் அரசு வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள், பதவி உயர்வுக்காக காத்திருப்போர் மற்றும் வேலை நிரந்தரத்திற்காக வேலை இடைமாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து நன்மைகளை தந்தரல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.